இன்றைக்கி நம்ம வீட்டில் சகருக்கு கருவாட்டு குழம்பு. இது வந்து பண்ணை கருவாடு, வீட்டிலே ரெடி பண்ணது. மீன் குறையாக கிடைக்கிற அன்றைக்கி வாங்கி 5 கிலோ மொத்தமாக வாங்கி நான் வீட்டில் கருவாடு போட்டு வச்சுருந்தேன். அதுதான் கொண்டு வந்திருந்தேன். அதை இப்போ வந்து நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா கழுவிக்கிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கணும். நல்லா அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கங்க. இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, 2 தக்காளி பழம். சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். இதுக்கு வந்து தேங்காய் இப்போ வந்து அரை முறி தேங்காய் எடுத்து தலைப்பால் தனியாக, 2வது பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போட்டு ஊற வச்சுக்கோங்க. சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். உப்பு நிறைய போட்டுறாதீங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். இப்போ தக்காளி பழம், கருவேப்பிலை, மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசிய வதங்கின பிறகு தக்காளி பழம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு ஸ்பைசஸ் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் எப்போதுமே வந்து குழம்பு வைக்கும்போது ஸ்பைசஸ் தூளும் ஆட் பண்ணி தான் குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். இதுக்கு தேவையான வத்தத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சம் லைட்டாக அந்த நான் போடுற ஸ்பூனில் ஒரு 1/4 அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்பைசஸ் தூளை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூளில் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, நம்ம புளியை வந்து 2வது பால் எடுத்துருந்தோம்ல, அதில் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டுடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு கழுவி வச்சுருந்தோம்ல அந்த கருவாட்டை தூக்கி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தலைப்பால் ஊற்றி உப்பு போட்டால் கருவாட்டு குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.